இன்றைக்கி டைமில் பார்த்தீங்கன்னா 256 ஜிபி ஃபோன் வாங்கினதுமே கூட வாங்கி ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அந்த ப்ராப்ளத்தினால பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக எந்த ஃபைலுமே நம்ம ஃபோனில் சேவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஃபோனுக்குமே காமனானது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனீஸ் டெக் தமிழ். நான் அனீஸ். நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்துக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த டெலிகிராம் சேனல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம சேனல் சார்பாக கிரியேட் பண்ணப்பட்டது. ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா அமேசானில் போயிட்டு இருக்க லூட் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபருமே 75% 90% வரை இருக்கும். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தான் போகும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா வரதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சைடில் தெரியுற இந்த டெலிகிராம் சேனலில் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? ஸோ பேக் டு த டாபிக். நீங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மொபைலாக இருந்தாலுமே நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோனை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஸில் இருந்துமே கேட்சி ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும், சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டும்போது சைலன்சர் இருந்து போகிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதே கான்செப்ட் தான் மொபைல் ஃபோனில், சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஒவ்வொரு ஆப்பையும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கேட்சி ஃபைல்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது சோஷியல் மீடியாஸ் ஆப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக கிரியேட் ஆகும். நீங்கள் 1 வீக் தொடர்ந்து ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 ஆப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் கேட்சி ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து 1 GB காலி ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தடில் எந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் காலி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் கேமரா யூஸ் பண்ணி இருக்க ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் தான் ரெக்கார்ட் ஆகும். இப்போ வர புது மாடல் மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50லேருந்து 200 மெகாபிக்சல் கேமரா வரை இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் அப்படியே முழுசாக முழுங்கிடும். ஸோ இப்படி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வாங்கி 1 இயரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் காலி ஆகும். அது பார்த்தீங்கன்னா 128 GB இருந்தாலும் சரி, 256 GB இருந்தாலும் சரி. ஸோ இப்போ ஸ்டோரேஜ் எதனால ஃபுல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபோனில் யூடியூப் ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஐக்கான் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஸ்டோரேஜ் அண்ட் கேட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் இன்டர்னல் ஸ்டோரேஜில் இந்த ஆப் வந்து எந்த அளவுக்கு ஸ்டோரேஜை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் காமிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்சி ஃபைல்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்சி வந்து 163 MB வந்து கலெக்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கேட்சி எல்லாமே டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டும் இந்த கிளியர் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்காதீங்க. திருப்பி நீங்கள் லாகின் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அது நமக்கு தேவை கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ பேக் போயிடலாம். திரும்ப பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் ஸ்டுடியோ லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இன்ஃபர்மேஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டோரேஜ் எனக்கு ஆச்சு. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் 37 MB பக்கத்தில் பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னென்ன ஆப் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்தந்த ஆப் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருடைய ஃபோன்லையுமே ஃபோன் மேனேஜர் அப்படிங்கிற அந்த ஷீல்டு போட்ட ஒரு ஆப் வந்து இருக்கும், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்டிமைஸ் கேட்கும். ஸோ ஆப்டிமைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைரஸ் ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டாலேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதை காமிச்சு கொடுத்துரும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூர் அப்படின்னு காமிக்குது. பேக் போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளீன் அப் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஆப்ஷனையும் தொட வேண்டாம். அதில் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிவிட்டேன், அதனால எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு காமிக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப் கொடுத்துருக்காங்களோ ஸோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டிலீட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எல்லா கேட்சி ஃபைல்ஸுமே டிலீட் ஆகிடும், சரிங்களா? இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது, சரிங்களா? இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஸ்டோரேஜை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓரளவு ஸ்டோரேஜ் கம்மியாக தான் செய்யும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி இந்த மெத்தடை பண்ணுங்கள், சரிங்களா?
ஸோ இதுக்கான ப்ரூஃப் இருக்குது, வேணா நான் காமிச்சு தரேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க ஃபோன் வந்து வாங்கி 1 இயர் ஆகுது. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. என்னோட ஃபோனில் மொத்த ஸ்டோரேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி 1 இயர் ஆகுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறத சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 GB நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தடுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொன்னேன் அப்படின்னா வீடியோ ரொம்பவே லெந்தாக போயிடும். ஸோ மற்ற டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக ரெடி பண்ணுறேன், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டிப்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் உங்களால் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலுக்கும் காமன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் ஏதாவது ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.